ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இடியாப்ப கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 4 இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை செய்யறதுக்கு அதுக்கப்புறமேட்டு அடுப்பில் ஒரு வானலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் கலருக்கு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வரணும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த 4 இடியாப்பத்தை பார்த்திங்க அப்படின்னா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளார எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது சுட சுட சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த இடியாப்ப கொத்துக்கு. அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.